ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷா பூஜா ஸ்டோர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஆடி மாதம் வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்ன பூஜா திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தனித்தனி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறது பதிலாக ஓவராலாக என்னென்ன பூஜா ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஷாப்லேருந்து கொடுக்கக்கூடிய பூஜா ஐட்டமில் ரெகுலராக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த சாஸ்தா சாம்பிராணி கப்ஸு, இதில் 2 பேக்கெட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 15 பீஸ் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸ்டு சாம்பிராணியும், அதே மாதிரி 30 பீஸ் இருக்கக்கூடியதும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 15 பீஸ் உங்களுக்கு 70 ரூபா வரும், இது வந்து 140 ரூபா வரும் 30 பீஸ் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அகர்பத்தி வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் இது வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம் இருக்குது இல்லைங்களா, ஸோ தசாங்கத்தோட அந்த ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கக்கூடிய அகர்பத்தி தான் ரிக்வேதா. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜவாதில் வந்து நம்ம லிக்விட் வந்து பார்த்துருப்போம், பவுடர் வந்து பார்த்துருப்போம், அதுலேயே அகர்பத்தி இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோலான் குட்டி பேக்கெட்டும் வந்து இருக்கும், அட்டாச்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா 3 in 1. ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய அகர்பத்தி வெரைட்டிஸ் எல்லாமே அந்த ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. அதே மாதிரி ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் எது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரிப்பீட்டடாக வாங்குறோம் அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். அடுத்து இது வந்து இதுவுமே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சமீபமாக ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறதும் நிறையா பேராக லைக் பண்ணி வாங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேலன் அறுபடை வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பேக்கெட்ஸ் வந்து 6 பேக்கெட் போல் இருக்கும், 6 ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் 6 பேக்கெட்டு போல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஸ்மெல்லில் இருக்கும், எல்லாமே ரொம்ப மைல்டான ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு அகர்பத்தின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடியது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காதி கிராஃப்டோட சந்தன ஊதுபத்தி. ஸோ அதில் சின்னது பெருசுன்னு 2மே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காதி கிராஃப்டோட ப்ராடக்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கக்கூடிய இந்த மூன் ஃப்ளவர், இந்த அகர்பத்தியுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இந்த ஆயில் வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஆயில் வெரைட்டியில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பார்த்திங்கன்னா இந்த மறிக்கொழுந்து நெக்டாரு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புனுக் ஆயில், இதுவும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்தது அரகஜ ஆயில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 30 ml இருக்கக்கூடியது. மறிக்கொழுந்து மட்டும் உங்களுக்கு வந்து 18 ml இருக்கக்கூடிய பேக்கெட் வந்து வரும், பாட்டிலில் வரும். ஆயில் வெரைட்டிஸில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தனாதி தைலம். ஸோ நான் காமிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே பூஜா பர்பஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கின்லேயோ மேலே அதெல்லாம் எங்கேயும் தடவக்கூடாது, அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம எதுவும் கொடுக்கறதில்ல. இது ஒன்லி ஃபார் பூஜைக்கு மட்டும்தான். இது வந்து பர்ஃப்யூம் ரோலான் டைப்பில் இருக்கக்கூடியது, ஜவ்வாதில் இருக்குது ரோலான் டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாண்டல் ரோலான். ஸோ ரோலான் வெரைட்டிஸ்லேயே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பாரிஜாதம் ஃப்ளவர் இருக்குங்களா, அந்த ஸ்மெல்லோடு இருக்கக்கூடிய இந்த ரோலானும் இருக்குது. அடுத்தது இப்போது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் நிறையா பேர் லைக் பண்ணி வாங்கக்கூடியன்னு பார்த்திங்கன்னா இந்த விபூதி ரோலான். இதோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம், இது ஃப்ளவரோட ஸ்மெல் இருக்கக்கூடியது, மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கக்கூடியது இந்த ப்ளூம்ங்கிற ரோலான். ஸோ இந்த ரோலான் வெரைட்டிஸும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்புக்கு நேரில் வந்து கேட்கக்கூடியவங்க ஒரு சில வந்து கங்கா வாட்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே இப்போ நம்ம ஷாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கங்கா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ml 45 வரும் ஃப்ரெண்ட்ஸ், 45 ரூபா ரேட் வரும். அதுக்கடுத்து சந்தன வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரசந்தனம் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் அந்த சந்தன பேஸ்ட்டு வந்து பாட்டில் இருக்கிறதும் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த அஷ்டகந்த சந்தனம், இதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஈரச்சந்தனம் 25 ரூபா, இந்த டப்பாவில் இருக்கக்கூடியது 30 ரூபா ரேட் போல் வரும். இதுவுமே எல்லாமே வாசனை தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் தான் நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோம். அதில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பார்த்திங்கன்னா நல்ல டிவைன் ஃப்ரேக்ரன்ஸோட வாசனை தரக்கூடிய இந்த பஞ்சகவ்ய பன்னீர். ஸோ இந்த பஞ்சகவ்ய பன்னீரில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு, மற்ற எல்லா வாசனை தரக்கூடிய பொருட்களும் அதில் வந்து கலந்துருக்கு. அடுத்து இது வந்து சாதாரண நம்ம பன்னீர் ரோஸ் வாட்டர் சொல்லுவாங்களா, அது சின்ன பாட்டிலையும் பெருசில் 2 சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்.
நம்ம கோரோஜனும் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாசனை தரக்கூடிய பொருளில் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது பவுடர். ஜவ்வாது வந்து நம்ம ரோலானில் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இதில் பார்த்துருப்போம் அகர்பத்தியில். இது வந்து பவுடராக இருக்கக்கூடியது, காலகாலமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த பவுடர் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அரகஜா பேஸ்ட்டு. அரகஜா ஆயிலும் இருக்குது, அரகஜா பேஸ்ட்டு. இது கருப்பு கலரில் மை போல் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இது. அதுக்கடுத்து புனுகு பேஸ்ட்டு. இதுவுமே இப்போ நம்ம ஷாப்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கலசத்தில் வந்து நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து இந்த மூலிகை தீர்த்த பொடி வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுவுமே இப்போ கொடுத்துட்ருக்கோம். சின்ன சின்ன பாக்கெட்டில் இருக்குது. 35 ரூபா போல் வரும். இது நார்மல் மஞ்சள் தூள் பாக்கெட்டு. குங்குமம், இது வந்து தாழம்பூ குங்குமம் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பாக்கெட் 20 ரூபா போல் வரும். அதே போல் விபூதி பாக்கெட்டு. இது வந்து தசாங்க கோன். தசாங்கம் பெரும்பாலும் நம்ம பவுடராக வந்து பயன்படுத்தியிருப்போம். ஸோ பவுடர் வந்து பாதியிலே எரிஞ்சு அணைஞ்சிரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த தசாங்க கோன் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எடுத்து பற்ற வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கோன் எடுத்து பற்ற வச்சாலே போதும். நல்ல ஒரு மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸோட வாசனையோடு இருக்கும். ஸோ இதுவுமே ரிப்பீட்டடாக நிறையா கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஸ்மெல்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சமீபமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த கந்திஷ்டி சூடம். நம்ம திருஷ்டி சுற்றுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துவோமோ அது எல்லாமே சேர்ந்த கலவையாக இந்த சூடம் வந்து ரெடியாக இருக்குது. இதை ஒரு சூடத்தை எடுத்து நம்ம பற்ற வச்சாலே போதும். ஒரு சிலர் வந்து இந்த கந்திஷ்டி சூடம் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நல்ல வாசனத்துக்கு வரக்கூடிய இந்த சூடம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணாலே நல்ல ஒரு மனமோடு இருக்கும். திருஷ்டி சுற்றுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பொருட்கள் பயன்படுத்துவோமோ அதெல்லாம் வந்து கலந்த கலவையாக தான் இந்த சூடத்தில் வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெண்கடுகு, நாய்க்கடுகு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து மிளகாய், இது எல்லாமே சேர்ந்த கலவையாக தான் இருக்கும். இது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கடைகளாக இருந்தால் பற்ற வச்சுட்டு சுற்றி நீங்கள் போட்டுடலாம். இல்லை நம்மளுக்கு திசை எடுக்கிறதா இருந்தால் இந்த சூடத்தை எடுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா வெளியில் கொண்டு போய் வச்சு பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கிறது இந்த படிகாரக்கல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கும். பட் அது வந்து இப்போ நல்லா நீட்டாக கட் பண்ணி உங்களுக்கு சோப் பார் மாதிரியே வந்திருக்கு, நீட்டான ஃபினிஷிங்கில். ஸோ இந்த படிகாரக்கல்லுமே இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் 45 ரூபா போல் வரும். அதுக்கடுத்து திரி பாக்கெட்டு மொத்தம் 4 கலரில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலரில் இருக்குது, ஒயிட்டு காமனாக நம்ம பயன்படுத்துறது, மஞ்சள், சிகப்பு, இந்த 4 கலர்லேயும் திரி பாக்கெட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து தசாங்கம் பவுடர். ஸோ நம்ம காலகாலமாக பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த தசாங்க பவுடரும். ஸோ அதோட வேர்ஷனாக வந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த தசாங்க கோன். இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா வெண்கடுகு, நம்ம திருஷ்டி போக்குறதுக்காக வீடுகளும் சரி இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையுமே அதிகமாக இந்த வெண்கடுகு வந்து பயன்படுத்துவாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி பயன்படுத்துகிறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ரேக்ரன்ஸில் நம்மளுக்கு வந்து இந்த கோன் ஷேப் வந்து இருக்குது. இது வந்து சாண்டலில் இருக்குது. அதே போல் ரோஸோட அந்த ஃப்ரேக்ரன்ஸில் வந்து வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாஸ்மின். இதுவும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. லாவெண்டர். இந்த 4 ஃப்ளேவர்ஸை ஜெட் பிளாக்கோட பிராண்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடிய ப்ராடக்டில் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கும் பஞ்சகவ்ய சாம்பிராணியும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி பொறுத்தவரைக்கும் இதிலே வந்து அந்த வெண்கடுகு மற்ற அந்த மூலிகை பொருட்களையுமே கலந்த கலவையாக தான் இருக்குது. அதனால் இது ஒன்று மட்டும் நம்ம பற்ற வச்சாலே போதும். வெட்டிவேர் வந்து நம்ம வந்து இது போல் பாக்கெட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். சின்ன கலசத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இது போல் வெட்டிவேர் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் அது வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தர்பப்புல்லுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கட்டு வந்து உங்களுக்கு வந்து 20 ரூபா போல் வரும். அடுத்து இப்போது அந்த கலசம் அமைக்கிறதுக்கெலாம் வந்து ஜாதிக்காய், மாசிக்காய் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதுவுமே இப்போ நம்ம ஷாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஜாதிக்காய், மாசிக்காய் இது 2மே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டு சாம்பிராணி. ஒரு சிலர் வந்து தணல் போட்டுட்டு அதில் சாம்பிராணி போடுறதுக்காகவும் கேட்பாங்க. அதுபோல் கட்டு சாம்பிராணியும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நல்லா வாசனையாக இருக்கக்கூடியது. இது வந்து பேக்கெட் உங்களுக்கு 40 ரூபா போல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போல் இன்னும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.